ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன உட்காந்து கேட்டிங்கன்னா மினுக்கறி தான் பார்க்க போகிறேங்க. ஆல்ரெடி நம்ம மினுக்கரை பற்றி செடிகள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மினுக்கறி செடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் கட்டிங்லேயே வளரும்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெம் கட்டிங்கில் வளருங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மினுக்கறி செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம செம்பருத்தி செடி மாதிரி சிறுசாக வளரும் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பெரிய மரமாக வளரக்கூடிய செடிகளுங்க மினுக்கறி செடிங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினுக்கறி செடியில் தண்ணீர் விடும்பொழுது இலைகளில் பீச்சு அடிக்கிற மாதிரி விட்டிங்க அப்படின்னா கீரைகள் நல்லா செழிப்பாக வளரும், நல்லா தளர்ச்சியான கீரைகளும் கிடைக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி மழை வந்தது இல்லைங்களா, இந்த மழை சீசனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல நம்ம மினுக்கறி செடி வச்சுருந்தோமோ அந்த கோடை காலங்களில் தடமே தெரியாமல் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலங்களில் மிகப்பெரிய செடிகளாக வளர்ந்து நல்லா தளைஞ்சு இருக்குதுங்க. எப்போ வேணாலும் 365 நாள் கீரைகள் பறித்து சாப்பிட்டுக்கலாங்க. உடலுக்கும் நல்ல வலிமையான கீரைங்க, கண் பார்வைக்கும் நல்லா சிறந்த கீரைங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரசம் வைக்கலாம், சூப்பு வைக்கலாம். ஈவினிங் டைமில் சூப்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த கீரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம